ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஓடும் இ ரிக்ஷாக்களை மொபைல் மூலியமா கண்ட்ரோல் பண்ண விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஓடும் இ ரிக்ஷால பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கும். இதை பிஇடி பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி ஆப் பயன்படுத்தி அந்த பேட்டரி சிஸ்டமோட ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி அந்த ஆட்டோவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்கள்லையும் பகிர்ந்திருக்காங்க. அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உடனே கூகுள் பிளே ஸ்டோர்லையும் ஆப்பிள் ஸ்டோர்லையும் அந்த ஆப்பை நீக்கிறதுக்கு வலியுறுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த மாதிரி ஆபத்தான ஆப்ஸ்லாம் மக்களுக்கு வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மத்திய பிரதேசத்துல இந்த ஆப்பை பயன்படுத்தி ஒருத்தர் ஓட்டுநர் கிட்ட இருந்து பணம் பறித்திருக்காரு. அவரையும் கைது செஞ்சிருக்காங்க. இது போன்ற இ வெஹிக்கல்ல இன்னும் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்திருக்காங்க. காதலர்களா இருந்தவங்க பின் நாட்கள்ல சகோதரர்களான கதை உங்களுக்கு தெரியுமா? 2012 ஒரு தனியார் டிவி சேனல்ல ஒரு ஷோ ஒளிபரப்பு பண்றாங்க. பால் மற்றும் லீ இணையம் வழியா சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க நட்பா. அது தொடர்ந்து அந்த நட்பு காதலா மாறுது. இரண்டு பேரும் ஒருத்தர் அதிகமாக நேசிச்சதால திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இது தொடர்ந்து லீ தன்னோட அம்மாவான எனா கிட்ட பாலை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. அப்போ அவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா எனாவோட முன்னாள் ஹஸ்பண்ட் ரான் மாதிரியே பால் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அவருக்கு பயங்கரமான டவுட் வந்திருக்கு எனாக்கு. இதை தொடர்ந்து அந்த டிவி சேனலுக்கும் நாடி இருக்காங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆங்கர் சொன்னதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஹாஃப் பிரதர்ஸ், அதாவது சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாலும் லீயும் மீட் பண்ணதே கிடையாது. சின்ன வயசுலயே பாலை அடாப்ட் பண்ணிருக்காங்க. அதன் பிறகுதான் லீ பிறந்திருக்காரு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைமா அவங்க சந்திச்சு காதல்ல விழுந்தது, அவங்க சகோதரர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம இப்ப ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெண்டு பேரும் சகோதரர்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த டிவி சேனல்ல இருந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆசிட் அடிச்சிருக்கான், அவனுக்கு நான் திரும்பி ஆசிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கேஸ் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அமனே என்ற இளம்பெண் இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மஜித் சொல்லியிருக்காரு. மேலும் வற்புறுத்தி இருக்காரு, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அமனே அந்த பெண்ணும் மறுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து எரிச்சல் அடைந்த மஜித் அவங்க மேல ஆசிட் அடிச்சிருக்காங்க. மூஞ்சி ஃபுல்லா வெந்துருச்சு, கண்ணு வேற தெரியாம போயிடுச்சு. ஸ்பெயின்ல நிறைய சிகிச்சைகள் எடுத்திருக்காங்க. தன்னோட கண்ணை மீட்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்தும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரானோட நீதிமன்றத்தை நாடி வந்திருக்காங்க. என்னோட கண்ணில் அவன் ஆசிட் அடிச்சுட்டான், அவனோட கண்ணிலையும் ஆசிட் ஊற்றி கண்ணு தெரியாம ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. இது பெரும் சர்ச்சையை கிளப்புச்சுன்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து நிறைய வருஷம் இந்த தீர்ப்பு இழுவையிலேயே இருக்கு. அதை தொடர்ந்து கவர்மெண்ட் சைட்லையும் சரி அவங்க கண்ணில் ஆசிட் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவும் கொடுத்துட்டாங்க. பின் நாட்களில் இந்த தீர்ப்புக்கும் நிறைய எதிர்ப்பு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து தண்டனை நிறைவேற்ற சில நேரங்கள்ல இருந்தது. அதுக்கு முன்னாடி அமனே அந்த தண்டனையை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நான் பழி வாங்கறதுக்கு பதிலா மன்னிப்பையே தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சும் விட்டுட்டாங்க. இது ஒரு உண்மையான ஸ்டோரிங்கிறதுனால மன்னிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. அனுபமா பரமேஸ்வரன் சமீபத்துல சொன்ன கருத்து அனைவரையும் ஈர்த்து வருது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி பயங்கர பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் தான் அனுபமா பரமேஸ்வரன். பைசன் படம் மூலமா அவங்களோட நடிப்பு மறுபடியும் பேசப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இப்போ சமீபத்துல அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல திரை பிரபலங்களையும் விமர்சனங்களையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் திட்டமிட்டு என்ற ஒரு விஷயத்த செய்யறாங்க, ஒரு தனிநபர் செய்யறாங்கன்னா அதையும் தவிர்க்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஃபேஸ் மார்ஃபிங் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இந்த விஷயம்லாம் ஓயும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த விஷயமானது அனைவரோட கவனத்தையும் ஈர்த்து வருது. ஜனநாயகன் படம் குறித்து புதிய அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்ப புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த தகவல் படி வன்முறையும் ஆபாச பேச்சுகளும் இருக்க இடங்களை நீக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் 13 இடத்துல கட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் கெட்ட வார்த்தைகள் வர இடங்கள்ல எல்லாம் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. படத்துல ஆக்ஷன் காட்சிகள்ல அதிகமான வயலன்ஸ் இருக்கு, அந்த விஷயங்களையும் நீக்க சொல்லியிருக்காங்க.
43 நொடிகள் வந்து படம் கட் பண்ணி இப்போ 180 நிமிடங்கள் வந்துட்டு படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படம் வந்துட்டு ஜூலை 23 இல்ல 24 வந்துட்டு ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சினிமா வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.